ததாகதாந்தாம் யதிதாமநிந்திதாம் வ்யபேத ஹர்ஷாம் பரிதீனமானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயாஜுஷ்டமிலோபஜீன. அந்த சகுனம் ஏற்பட்ட அழகா சொல்றாள் வால்மீகி. தேவிக்கு எப்படி ஏற்பட்டு தெரியுமா? தஸ்யா சுக்ரம் வாமராள பக்ஷ்ம ராஜீவிருதம் கிருஷ்ண விஷால சுக்லம். அழகான வளைஞ்ச புருவமா, அழகான ரோமங்களாம், நடுவில் கருவழியாம், சித்தி வெண்மையாம், ஷாப்பு நரமாம். அப்படிப்பட்ட கடதுகள் படபட படபடான்னு அடிச்சுதாம் துடிச்சுதாம் கடதுகள் மட்டும். அது எதை போல என்னார் வால்மீகி? மீனாகதம் பத்மவிவாபிதம்ரம். நல்ல சந்தாமர பூவானது 1000 இதழுடன் ஜலம் நிரம்பிய குளத்தில் மேல ஜலத்துல அப்படி முதக்கும். அப்படி முதக்கிற பூவை அடியில ஜலத்துக்குள்ள சஞ்சரிச்சுன்னு போற மீன் அந்த காம்புல போய் அந்த தாமரை தண்டு இருக்கு, அதுல அடியில அடிச்சுவிடும் ஆளால. உள்ள அதை அடிச்சு அடி மேல படபடபடன்னு இது ஆடும். அது மாதிரி உள்ள தெய்வம் இருந்து தட்டி இவ கண்ல இருந்து சபனம் உண்டாருதுங்கிறாள். கண் படபடன்னு துடிக்கு. வால்மீகி உள்ள இருந்து மீனா இருந்து அடிக்கிறாருன்னு. மீனாஹதம் பத்மவிவாபிதம்ரம் தஸ்யா சுபம் வாமராள பக்ஷ்ம ராஜீவிருதம் கிருஷ்ண விஷால சுக்லம் பிரஸ்பந்ததைகம் நயனம் சுகேஷ்யா மீனாஹதம் பத்மவிவாபிதம்ரம் புஜச்சார்வஞ்சித பீனவృத்தா கலார்பரார்ஜகாலாகரு சந்தரார்ஹா அனுத்தமேனாத்யுஷித பிரியேன சிதேன வாமஹாசமவேபதாசு. அழகான இடதுகை. புஜச்சார்வஞ்சித பீனவృத்தா கடைச பிடிச்சா போல இருக்கான் கை. நல்ல பெருத்த நீண்ட கையா, நல்லா உருண்டு இருக்கான், உருளையான கையா. பரார்த்திய காலாகரு சந்தரார்ஹா உயர்ந்த அகில் தூபம் போட்டு அந்த வாசனை ஏற்றின கையாம். சந்திரங்கள்லாம் பூசி இருந்த கையாம். முன்பு ஷஹப்பு சந்தம் பூசின கையாம். ஸ்ரீராகவன் தலை வைத்து படுத்த கையாம். அனுத்தமேனாத்யுஷித பிரியேன. இனி உலகத்தில் இன்னொரு புருஷன் அவனை காட்டிலும் கிடையாது என்று சொல்லக்கூடிய யாரும் தெய்வம் உண்டோ? ராமன். அனுத்தமேன அத்யுஷித பிரியேன. அப்படிப்பட்ட ராமன் தலை வச்சு படுத்த இடது கையாம் தேவியினுடைய இடதுகை. சிரேன வாமஹாசமவே பதாசு. அந்த கை ரொம்ப நாளை படபட படபடபடான்னு துடிச்சுதான். கஜேந்திரஹஸ்த பிரதிமச்ச பீனா தயோர்த்வயோ சம்ஹதயோ சுஜாதா பிரஸ்பந்தமானः புனருரஸ்யாः ராமம் புரஸ்தாத் ஸ்திதமாஜஜக்ஷே. யானத்துதி கை போன்ற இடையாம் தொடையாம் தேவியினுடைய தொடை. அந்த 2 தொடைகளும் ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் சொல்லியிருக்கா இந்த வாத்ஸ்யாயன சாஸ்திரத்துல. 2 தொடையும் சேர்ந்து இருக்கணுமா அப்படிலாம் சொல்றாள். அதுல ஒரு தொடை படபடபடவன் துடிச்சுதான். அது துடிக்கிற போது என்னமா இருந்ததுன்னார் வால்மீகி. அம்மா நீ சுழுக்கிட்டுக்கலாமா? உன் கதை கேட்டவாளுக்கு அது மாதிரியான துக்கம் வராத. என் பிரபு இதோ நிக்கிறானே இதற்கேன்னு சொல்றா போல இருக்கான். ராமம் புரஸ்தாத் ஸ்திதமாஜஜக்ஷே பிரஸ்பந்தமானः புனருரஸ்யாः ராமம் புரஸ்தாத் ஸ்திதமாஜஜக்ஷே. வால்மீகி எழுதினது என்னமா இருக்குன்னா, என்னமோ சுவாமி நேரம் நிக்கிறா போலையும் தேவி தொட துடிக்கிறா போலையும் அப்படி எழுதியிருக்காருன்னு. பிரஸ்பந்தமானः புனருரஸ்யாः ராமம் புரஸ்தாத் ஸ்திதமாஜஜக்ஷே சொல்லிவிட்டு இன்னொரு ஆச்சரியம் நாள் வால்மீகி. என்ன நாள் 12 மாசம் ஆச்சா. ஒரு தங்க பட்டாடே ஒரே ஜரிக்க தங்கம், ஒரே தங்கம். அப்படிப்பட்ட பட்டு புடவை இடுப்புல கட்டினது. அழுக்கடைஞ்சு கிடக்காம். சுபம் புனர்ஹேம சமான வர்ணம் தேவி ஸ்நானம் பண்ணாமலே அந்த புடவையில அதிக அழுக்கு ஆறாம பார்த்துட்டு இருக்காளா. அவன் எத்தனை கட்டிக்காரியா இருக்கணும் பாருங்க. அவன் அஷடா இருந்தா கட்டின உடனே நல்லெண்ணெய் கொட்டி விடுவோல்ல. ஈஷத்ரஜோத்வஸ்தம் நாள் சொல்பம் நாள் அழுக்கு இருக்காமதிலே. ஈஷத்ரஜோத்வஸ்தமிவாமலாட்சா வாசஸ்திதாயாः சிகராக்ரதத்யாः கிஞ்சித் பரிஸ்ரம் சதசாருகாத்யா. அப்படிப்பட்ட தேவியினுடைய புடவை. அந்த இக்கு முடிச்சுன்னு சொல்வது தமிழில், நீவி என்று சொல்வது சம்ஸ்கிருதத்தில். அந்த முடிச்சு அவிழ்ந்து அந்த புடவை கீழே கொஞ்சம் இறங்கிட்டுதான் அவிழ்ந்து போயிட்டுதான். ஸ்திரீ
புடவை அவருவது ஒரு பெரிய சகுனமா. சுபம் புனர்ஹேம சமான வர்ணம் ஈஷத்ரஜோத்வஸ்தமிவாமலக்ஷா வாசஸ்திதாயாः சிகரக்ரதத்யாः கிஞ்சித் பரிஸ்ரம்சதசாருகாத்யாः. அழகான சரீரமாம், மங்களமாக கட்டின்றிருந்தாளாம் பட்டுப்புடவையை. அந்த புடவை கிஞ்சித் பரிஸ்ரம்சத கொஞ்சம் அவிழ்ந்து போயிட்டுதான். அழகிய சரீரம் உள்ள அவளுடைய புடவை அவிழ்ந்ததுன்னார் வால்மீகி. புடவை அவிழ்ந்தா அவர் சகுனமா. இப்போ சில அம்மாவுக்கு கட்டிக்க தெரியாம கட்டின்றவளுக்கு வருமானம் வரும். அந்த அம்மா சகுனம் இல்லையான்னு எங்கிட்ட கோச்சு கூடாதுன்னு நீங்க வாட்டி சொல்லிட்டு போனாலே எனக்கு ஒன்னையும் காணுமே என்ன. சுபம் புனர்ஹேம சமான வர்ணம் ஈஷத்ரஜோத்வஸ்தமிவாமலக்ஷா வாசஸ்திதாயாः சிகரக்ரதத்யாः கிஞ்சித் பரிஸ்ரம்சதசாருகாத்யாः. சாருகாத்யான்னு சொல்றார் வால்மீகி. அழகிய சரீரமாம், புடவை கட்டினா இடுப்போட இடுப்பா ஒட்டிக்குமாம் சீதைக்கு. அப்படி அழகா தரிச்சுக்கிறவளுடைய புடவை அப்படி அவிழ்ந்துதான் கீழே. இப்படி பெரிய பரமமங்கலம் தேவிக்கு உண்டாச்சு நாள் வால்மீகி.